In the name of Allah, the most beneficial and the most merciful. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியமிகு பெற்றோர்களே, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிற பெற்றோர்கள் அனைவரையும் தாருல் உலூம் சஆதத்து தாரைன் அரபு கல்லூரியின் சார்பாக அஹ்லம் வ சஹலம் மர்ஹபன் பிக்கும், வருக வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் தாருல் உலூம் சஆதத்து தாரைன் அரபு கல்லூரி கடந்த ஆண்டு மே 5ஆம் தேதி அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் உங்களுடைய துஆவால் ஆரம்பிக்கப்பட்டு ஏறக்குறைய 6 மாதங்களாய் வீறு நடை போட்டு மாணவர்களுக்கு ஈருலக கல்வியை தரமாகவும் அதே நேரத்தில் அவர்களை திறமிக்கவர்களாகவும் உருவாக்கும் பொருட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாங்கள் அறிந்ததுதான். இந்த 6 மாதங்களில் மதரசாவில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளையும் தங்களிடம் சமர்ப்பிக்கும் பொருட்டு அதனுடைய ஒரு தொகுப்பாய் ஒரு காணொளி இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு முன்னால் இப்பொழுது காட்டப்படும். அதற்கு முன்னால் மதரசாவுடைய ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி தங்களிடையே அந்த காணொளியை சமர்ப்பித்து நான் விடைபெறுகிறேன். இந்த மதரசா ஆரம்பித்ததற்கான பெரிய நோக்கம் அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்வதாக, மதரசாவை ஆரம்பிச்சு என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், அதற்கான வழிகள் என்ன, அதற்கான பொருளாதாரம் என்ன என்ற நீண்ட சிந்தனை என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆயத்து மாத்திரம் தீர்க்கமாக எனக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது. அதுதான் வமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை நம்புவார்களோ, யார் அல்லாஹ்வின் மீது, யார் அல்லாஹ்விற்கு அஞ்சுவார்களோ, வயஜஅல் லஹு மக்ரஜா, வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் அவர்களுக்கு லேசாக்கி கொடுப்பான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிப்பான் என்பதாக அந்த ஆயத்து தான் இந்த மதரசாவுடைய அசல் புனியாதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மதரசாவினுடைய பெரிய நோக்கம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி தாலீம், தர்பியத், ஹிதுமத், இன்னும் தாவத்தின் மூலமாக மக்களை அல்லாஹ்வினுடைய அடியார்களாக ஆக்கும் பொருட்டு ஒரு உலமாக்களுடைய சமுதாயத்தை வார்த்தெடுப்பதுதான் இந்த மதரசாவினுடைய ஆகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது. இதில் பங்கு கொண்டிருக்கிறவங்க எல்லோரிடத்திலும் இது நுழைவதற்கு முன்னால் ஒரு சிறு வேண்டுகோளை விடுத்து நான் என்னுடைய வார்த்தைகளை முடிவு செய்து கொள்கிறேன். அல்லாஹ் காலம் முழுவதும் இந்த மதரசாவுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் எல்லாம் ஒரே குடும்பம் என்று விளங்கி இந்த மதரசாவினுடைய எல்லா காரியங்களையும் தாங்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் வேண்டி விரும்பி இந்த 6 மாதங்கள் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் ஒரு காணொளி வாயிலாக காண உங்களை இதோ அன்போடு அழைக்கிறேன். By the great grace of Allah, Darul Uloom Sa'adatu Darain Arabic College has been started with the aim to bring people into the servitude of Allah through talim, education, tarbiyat, refinement, dawat, calling towards Allah, and khidmat, service, according to the will of Allah. Tafiz al-Quran Hifz section that comprises the school education from 8th standard Ilmiah section that embodies from 11th standard to their degree education. Students are allowed to play in the evening to enrich their physical growth and to develop their life skills. Our mission is to prepare such ulama and preachers of Islam who are, on one hand, highly qualified in their fields of education, and on the other hand, are equipped with the qualities of piety, sincerity, spirituality, and dedication. .it should be their sole purpose to safeguard the fundamental tenets of religion, to propagate it, and to lead people to the straight path. Sa'adatu Darain's future vision. This mock-up is a masjid and all other buildings like Arabic College, Higher Secondary School, Arts and Science College, Boys Hostel, Niswan Madrasa, that will be separated in safe place, and a multi-specialty hospital.